தாவேக்காவை எப்படி பார்க்குறீங்க? விஜயோடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தானே புதுசாக வந்திருக்காரு. இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலையே. ஒரு மாணவன் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் தேர்வு எழுதினா தான் அவனுடைய திறமை என்று வெளிப்படும். அவளை எவ்வளோ மதிப்பெண் பெறுவாங்கன்னு. அப்படி ஒரு தேர்தலையும் சந்திக்காத போது எப்படி கணிச்சு சொல்ல முடியும்? அவர் திரைப்படத்தில் ஹீரோவாக இருக்கலாம். ஆனால் அரசியல் வாழ்வுன்னு வருகின்ற பொழுது மக்கள் எப்படி பார்வை செலுத்துகிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். கூட்டம் கூடுதுன்னா எல்லா திரைப்படத்தில் நடிகர்கள் வருகின்ற போது கூட்டம் கூடும். இன்றைக்கி புதிய ஷோரூம் திறக்கிறாங்க. ஒரு புகழ்பெற்ற நடிகர்களை கூட்டியாக திறக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க பார்ப்பதற்கு. அப்படித்தான் நான் கருதுகிறேன். கரூர் சம்பவத்தின் போது அங்கே ஏற்பட்ட நெரிசல், நடிகர் விஜயை பார்ப்பதற்காக அங்கே வந்த அவருடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள், அவர்கள் 41 பேர் உயிரிழந்தது அந்த நெரிசலில். அந்த சம்பவத்தில் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் நாலாபுறமும் வந்தப்போ நீங்கள் அவருக்கு அனுதாபம் தெரிவித்ததோட அவருக்கு ஒரு பக்கபலமாக நின்று ஒரு துணியில், தார்மீக ரீதியான துணியில் பேசிட்டீங்க, ஆதரவு தெரிவித்த மாதிரி ஒரு தோற்றம் வெளியானுச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்களோ அவரோ பரஸ்பரம் பேசிக்கிட்டீங்களா? இதற்காக அவர் ஏதாவது உங்களுக்கு நன்றி தெரிவித்தாரா? அவர் பத்திரிகையில் வெளிப்படுத்தினார ஒழிய ஊடகத்தில் நேரடியால் எதுவும் சந்திக்கவில்லை. இன்றைக்கு கரூர் சம்பவம் என்பது ஒரு வருத்தம் அளிக்கின்ற சம்பவம், ஒரு துரதிருஷ்டமாக நடைபெற்ற ஒரு சம்பவம். எல்லாமே அரசியல் கட்சி நடத்துகிறோம். ஆனால் அந்த சம்பவம் நடைபெற்றது என்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்ற ஒரு 41 பேர் நினைக்கிறேன். 41 பேர் இறந்திருக்காருன்னு சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அவர் போய் நேரடியாக போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது உங்களை நம்பித்தான் அந்த கூட்டத்துக்கு வராங்க. இப்போ நான் ஒரு அரசியல் போய் இன்றைக்கி சிவகங்கையில் கூட்டத்தை கலந்துக்கிறேன்னா என்னை பார்ப்பதற்கும் எங்களுடைய இயக்கத்தை ஆதரிக்குவதற்கும் எங்களுடைய வேட்பாளர் ஆதரிக்கும் தான் அவர்கள் முன்னின்று வந்துக்கிறாங்க. அதில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் நான் போய் நேரடியாக பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பது இயல்பு. அப்படி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதை என்ன காரணத்திற்கு தவிர்த்தாரோ என்று எனக்கு தெரியவில்லை. அப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு சம்பவம் நடைபெற்று முடிஞ்ச பிறகு 72 நாட்கள் மக்களையே சந்திக்கவில்லை என்றால் இது எப்படி அந்த கட்சி நடக்கும்? அந்த கட்சியை நம்பி எப்படி அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் இருப்பாங்க? பொதுமக்கள் தான் இப்படி நம்புவாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்த தான் எடுத்துட முடியும்னு அவர் நம்புறார். அது அவ்வளோ சுலபம்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எம்ஜிஆருடைய இடத்தை எவராலையும் நிரப்ப முடியாது. எம்ஜிஆர் திடீர்னுலாம் வரல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பல ஆண்டுகள் அரசியலில் இருந்தவர், பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எம்எல்சியாக இருந்தவர், 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ்நாடு முழுவதும் சுழன்று பணியாற்றி மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி ஆட்சியில் அமர்த்தியவர். அது மட்டும் இல்லை, 72 கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் நாடாளுமன்ற முதல் தேர்தலில் வெற்றி பெற்று பிறகு 77 தான் சேர்க்கிறார். அவரோடு பல பேர் இணைஞ்சிருந்தாங்க. அவர் கட்சியுடைய திமுகவுடைய பொருளாளராக இருந்தார். மூத்த தலைவர்கள்லாம் அவரோடு இருந்தாங்க. அவர் கட்டமைப்பு வச்சுருந்தார். நாங்கள்லாம் எம்ஜிஆர் மன்றம்னு வச்சுருந்தனால அந்த கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. அது அப்படியே இணைந்தது. மூத்த தலைவர்களும் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் கட்சி தொடங்கப்பட்டார், கட்சியில் வெற்றி பெற்றார். ஆனால் அப்படி இது எங்கேயும் இல்லையே. திடீர்னு கட்சி தொடங்கினா ஒவ்வொருவரும் கட்சி துவங்குவதற்கு அது ஒரு ஜனநாயக நாடு. அவரும் கட்சி துவங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுவது போல எதுவுமே நடக்காது.